Hi students, today we are going to see exercise 4.4 mathematical induction. ஸோ இந்த மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷனில் பார்க்கும்போது 4 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்துட்டு ஸ்டெப் 1 வந்து n ஈக்குவல் டு கேன்னு n ஈக்குவல் டு 1 சப்ஸ்டியூட் பண்ணணும். அந்த n ஈக்குவல் டு 1 அந்த கேஸ் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அதே மாதிரி ஸ்டெப் 2ல் பார்க்கும்போது நம்மளே அஷ்யூம் பண்ணிப்போம் n இஸ் ஈக்குவல் டு k இஸ் ட்ரூ ஃபார் ஆல் த வேல்யூஸ் ஆஃப் அந்த கிவன் ஸ்டேட்மெண்ட்னு சொல்லி அஷ்யூம் பண்ணிப்போம். செகண்ட் ஸ்டெப்பு. ஸ்டெப் 3 சொல்லும்போது n ஈக்குவல் டு k ப்ளஸ் 1 அந்த கிவன் ஸ்டேட்மெண்ட் நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஓகே. ஸ்டெப் 4 பை பிரின்சிபல் ஆஃப் மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் இஸ் ஆல்வேஸ் ட்ரூ ஃபார் ஆல் அந்த கிவன் ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணணும். ஸோ இந்த 4 ஸ்டெப்பை பற்றி தான் நம்ம இந்த எக்ஸசைஸில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஸோ பை த பிரின்சிபல் ஆஃப் மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் prove that for n is greater than 1, n greater than or equal to 1, so 1 cube plus 2 cube plus 3 cube plus etc plus n cube, that is equal to n into n plus 1 divided by 2 the whole square. So this is the given statement. So let p of n be the statement. In the statement of p of n எடுத்துக்கலாம். So that is equal to 1 cube, 2 cube, 3 cube plus etc plus n cube, that is equal to what? n into n plus 1 divided by 2 the whole square. ஸோ ஸ்டெப் 1ல் நான் சொன்ன மாதிரி n இஸ் ஈக்குவல் டு வாட் 1ன்னு அப்ளை பண்ணுறேன். இப்போ எல்ஹெச்எஸில் பி ஆஃப் என்னு சொல்லும்போது n கியூப், ஆர்ஹெச்எஸில் பி ஆஃப் என் சொல்லும்போது n இன்ட்டு n ப்ளஸ் 1 டிவைட் பை 2 த ஹோல் ஸ்கொயர். ஸோ ஃபஸ்ட் எல்ஹெச்எஸில் பி ஆஃப் என் இஸ் ஈக்குவல் வாட் n கியூப், n ஈக்குவல் டு 1 அப்ளை பண்ணும்போது 1 கியூப் வேல்யூ 1. அதே மாதிரி ஆர்ஹெச்எஸில் அப்ளை பண்ணுறேன் n கியூப் சார் 1 இன்ட்டு 1 ப்ளஸ் 2 த ஹோல் டிவைட் பை 2 த ஹோல் ஸ்கொயர். ஸோ 1 இன்ட்டு 1 ப்ளஸ் 2 2 பை 2 த ஹோல் ஸ்கொயர் வரும். 2 கேன்சல் ஆச்சுன்னா 1 இருக்கும். 1 ஸ்கொயர் பண்ணும்போது 1 தான் கிடைக்கும். ஸோ அப்போது எல்ஹெச்எஸ் இஸ் ஈக்குவல் டு வாட் ஆர்ஹெச்எஸ். ஸோ அப்போது ஸ்டெப் 1ல் P(1) வந்து ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை பண்ணால P(1) இஸ் ட்ரூ. கிளியர். ஸ்டெப் 2 சொல்லும்போது நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், அது அஷ்யூம் தட் n இஸ் ஈக்குவல் டு k இஸ் ட்ரூ ஃபார் ஆல் P of k. ஓகே, the given statement is ட்ரூன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணோம். செகண்ட் ஸ்டெப்பில் வந்து நம்மளே அஷ்யூம் பண்ணிக்கிறோம். let us assume that P of k is ட்ரூன்னு சொல்லிட்டு அஷ்யூம் பண்ணிட்டோம். ஸோ அப்போ n பதிலாக கேன்னு மட்டும் சேஞ்ச் பண்ணால் போதும். ஸோ அப்போ 1 கியூப் 2 கியூப் 3 கியூப் ப்ளஸ் எக்ஸட்ரா ப்ளஸ் n பதிலாக k கியூப்னு போட்டேன் இஸ் ஈக்குவல் டு k இன்ட்டு k ப்ளஸ் 1 டிவைட் பை 2 த ஹோல் ஸ்கொயர். ஸோ தட் இஸ் வாட் ஸ்டெப் 2. ஸ்டெப் 3 சொல்லும்போது டு ப்ரூவ் தட் P of k ப்ளஸ் 1 இஸ் ட்ரூன்னு ப்ரூவ் பண்ணோம். ஸோ அப்போ n பதிலாக k ப்ளஸ் 1 அப்ளை பண்ணோம். ஸோ இந்த ஈக்குவேஷனில் வரேன். ஃபஸ்ட்டு 1 கியூப் 2 கியூப் ப்ளஸ் 3 கியூப் ப்ளஸ் எக்ஸட்ரா ப்ளஸ் n பதிலாக k கியூப். ஃபஸ்ட்டு கேக்கு முன்னாடி தான் கேக்கு அப்புறம் தானே இருக்கும் k ப்ளஸ் 1 இருக்கும். அதனால் k கியூப் இருக்கும் ப்ளஸ் கேக்கு பதிலாக நான் ரீப்ளேஸ் பண்ணுறேன் k ப்ளஸ் 1 த ஹோல் கியூப். இது வரைக்கும் முன்னாடி ஸ்டெப் தான். இதோடு என்ன ஆட் பண்ணுறோம் k ப்ளஸ் 1 த ஹோல் கியூப். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைடில் எனக்கு பதிலாக k ப்ளஸ் 1 அப்ளை பண்ணுங்கள். ஸோ அப்போ k ப்ளஸ் 1 k ப்ளஸ் 1 ப்ளஸ் 1 k ப்ளஸ் 2 த ஹோல் டிவைட் பை 2 அதாங்க போட்டிருக்கேன். k ப்ளஸ் 1 இன்ட்டு k ப்ளஸ் 2 த ஹோல் டிவைட் பை 2 த ஹோல் ஸ்கொயர். ஸோ ஃபர்ஸ்ட் நான் இந்த எல்ஹெச்எஸ் எடுத்துக்கிறேன். எல்ஹெச்எஸ் 1 கியூப் 2 கியூப் 3 கியூப் ப்ளஸ் எக்ஸட்ரா ப்ளஸ் k கியூப் ப்ளஸ் k ப்ளஸ் 1 த ஹோல் கியூப், தட் இஸ் ஈக்குவல் டு. ஸோ இதனுடைய ஆன்சர் நமக்கு முன்னாடி தெரியும். ஸோ 1 கியூப் 2 கியூப் ப்ளஸ் 3 கியூப் ப்ளஸ் எக்ஸட்ரா ப்ளஸ் k கியூப் இஸ் ஈக்குவல் k இன்ட்டு k ப்ளஸ் 1 டிவைட் பை 2 த ஹோல் ஸ்கொயர். ஸோ அப்போ என்னுடைய ஆன்சர் இங்கே அப்ளை பண்ணிட்டேன். ஸோ அப்போ k இன்ட்டு k ப்ளஸ் 1 டிவைட் பை 2 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ்ட்ரா என்ன இருக்குது k ப்ளஸ் 1 த ஹோல் கியூப் அது இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணலாம், இதை ஸ்கொயர் பண்ணிக்கலாம். இப்போ k ஸ்கொயர் k ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை 4 வரும் ப்ளஸ் k ப்ளஸ் 1 த ஹோல் கியூப் அதான் இங்கே எழுதிப்பேன். ஸோ அப்போ k ஸ்கொயர் k plus 1 the whole square divided by 4 plus k plus 1 the whole cube. So next stepல cross பண்ணுங்க. So அப்போ k square into k plus 1 the whole square plus 4 into k plus 1 the whole cube the whole divided by 4. So இது ரெண்டுத்துல காமனாக நம்ம என்ன எடுக்கலாம், k plus 1 the whole square வெளியே எடுத்துட்டேன். அப்போ k square plus 4 into k plus 1 the whole divided by 4. So அப்போ k plus 1 the whole square into k square plus 4 உள்ள multiply பண்ண 4k plus 4 the whole divided by 4. So this is in the form of what, k plus 2 the whole square. k plus 2 the whole square நம்ம expand பண்ணுங்க. k plus 2 whole square expand பண்ணும்போது k square plus 2 into a into b இல்லையா, அப்போ 4k plus b square சொல்லும்போது 2 square வேல்யூ 4. ஸோ அதான் இங்கே இருக்குது. இப்போ k plus 2 whole square போட்டுடலாம். இப்போ k plus 1 whole square into k plus 2 whole square divided by 4. இப்போ பாருங்கள் இங்கே ஸ்கொயர் இருக்குது. எல்லாத்தில் காமனாக ஸ்கொயர் பண்ணும்போது என்ன ஆகும், k plus 1 into k plus 2 the whole divided by இந்த 2 ஸ்கொயர் போடுவோம் இல்லையா, 2 போட்டு the whole square போட்டுறோம் எல்லாத்துக்கும் சேர்த்து. ஸோ இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது. RHS k plus 1 into k plus 2 the whole square k plus 1 into k plus 2 divided by 2 the whole square ப்ரூவ் பண்ணோம். So that is what RHS. So P of k plus 1 is true. இப்போ step 4 சொல்லும்போது by principle of mathematical induction P of n is true for all value of n. So this is the answer for the first sum. Clear? Next we are going to see the second sum.
By principle of mathematical induction, prove that for n is greater than or equal to 1, so 1 square plus 3 square plus 5 square plus etc. plus 2n minus 1 the whole square, that is equal to n into 2n minus 1 into 2n plus 1 divided by 3. So அதே மாடல் தான், 4 ஸ்டெப் தான். ஃபர்ஸ்ட் n is equal to k, n equal to 1, n equal to k, next n equal to k plus 1. அப்புறம் இந்த கொஸ்டின் எடுத்துடலாம். பை பிரின்சிபல் ஆஃப் மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் இஸ் ட்ரூ ஃபார் ஆல் இந்த கிவன் ஸ்டேட்மெண்ட் எழுத போகிறோம். ஓகே, so first I am going to take P of n denotes the statement. இது வந்து P of n எடுத்துக்கிறோம். So அப்போ 1 square plus 3 square plus 5 square plus etc. plus 2n minus 1 the whole square, that is equal to what? n into 2n minus 1 into 2n plus 1 divided by 3. So step 1, n equal to what? 1. So left hand side P of n is equal to 2n minus 1 the whole square. Right hand side P of n is equal to n into 2n minus 1 into 2n plus 1 divided by 3. So P of 1, that is equal to 2 into 1 minus 1 the whole square. So now 2 into 1, 2 minus 1 the whole square, that is equal to what? 1. So அதே மாதிரி RHS P of n equal to P of 1 அப்ளை பண்ணுறேன். 1 into 2 into 1 minus 1, 2 minus 1. அதே மாதிரி 2 into 1 plus 1, 2 plus 1 the whole divided by 3. So 2 minus 1 value 1, 1 into 3, 3 divided by 3. So cancel ஆச்சுன்னா 1 கிடைக்கும். So இப்போ LHS and RHS equal, therefore P of 1 is true. Step 2, let us assume that P of k is true. Step 2 சொல்லும்போது நம்மளே assume பண்ணிக்கிறோம் P of k வந்து ட்ரூன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ என்னக்கு பதிலாக கேன்னு மட்டும் மாற்றினா போதும். ஸோ 1 square plus 3 square plus 5 square plus etc. plus என்னக்கு பதிலாக கேன்னு போடும்போது 2k minus 1 the whole square is equal to k into 2k minus 1 into 2k plus 1 divided by 3. அதான் இங்கே போட்டிருக்கேன். ஸோ step 3, to prove P of k plus 1 is true. ஸோ அப்போ 1 square plus 3 square plus 5 square plus etc. plus 2k minus 1 the whole square plus k க்கு பதிலாக k plus 1 போடுங்க. இப்போ 2 into k plus 1 minus 1 the whole square, that is equal to right hand side k க்கு பதிலாக k plus பண்ணுங்க. ஸோ அப்போ k plus 1 2 into k plus 1 2 into k plus 1 minus 1 2 into k plus 1 plus 1 the whole divided by 3. அதை இங்கே போட்டிருக்கேன். ஸோ பாருங்கள் 1 square plus 3 square plus 5 square plus etc. plus 2k minus 1 the whole square plus இது உள்ள கொண்டு போகும்போது 2k plus 2 வரும், minus 1 இருக்குது. இப்போ 2k plus 2 minus 1 2k plus 1. ஸோ 2k plus 1 the whole square, that is equal to அதே மாதிரி என்ன இருக்கும் இங்கே k plus 1 2 into 2k plus 2 minus 1 2k plus 1. அதே மாதிரி 2k plus 2 plus 1 2k plus 3 the whole divided by 3. ஸோ இதை நம்ம ப்ரூவ் பண்ணோம். RHS என்ன ப்ரூவ் பண்ணோம்? k plus 1 2k plus 1 2k plus 3 divided by 3 ப்ரூவ் பண்ணோம். ஸோ LHS எடுத்துகிட்டு RHS நான் ப்ரூவ் பண்ண போகிறேன். இப்போ LHS வேல்யூ 1 square plus 3 square plus 5 square plus etc. plus 2k minus 1 the whole square plus 2k plus 1 the whole square. அதை ஃபஸ்ட் எடுக்க போகிறேன். ஸோ LHS 1 square plus 3 square plus 5 square plus etc. plus 2k minus 1 the whole square plus 2k plus 1 the whole square. So already know this value 1 square plus 3 square plus 5 square plus etc. plus 2k minus 1 the whole square. This is what? Answer. நமக்கு தெரியும். அதனோட ஆன்சர் இங்கே இருக்கு பாருங்கள். 1 square plus 2 square plus 1 square plus 3 square plus 5 square plus etc. plus 2k minus 1 the whole square value k into 2k minus 1 2k plus 1 the whole divided by 3. அதை இங்கே அப்ளை பண்ண போகிறேன். ஸோ இதுக்கு பதிலாக அப்ளை பண்ணிட்டேன். k into 2k minus 1 2k plus 1 divided by 3 plus 2k plus 1 the whole square இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் அந்த 3 கிராஸ் பண்ணுங்கள். ஸோ k into what? 2k minus 1 2k plus 1 plus 3 into 2k plus 1 the whole square the whole divided by 3. ஸோ இப்போ இது வந்து காமனாக 2k plus 1 காமனாக வெளியே எடுக்கலாம். இதில் 2k plus 1 இதில் 2k plus 1 வெளியே எடுத்துட்டோன்னா k into 2k minus 1 plus 3 into 2k plus 1 the whole divided by 3. ஸோ now 2k plus 1 into இந்த உள்ள கொண்டு போகும்போது 2k square minus k. அதே மாதிரி 3 2s are 6k 3 1s are 3. So the whole divided by 3. So now 2k plus 1 இதில் இந்த 2k square அதே மாதிரி 6k minus k 5k plus 3 the whole divided by 3. So 2 into 3 6 நம்ம ஸ்ப்ளிட் பண்ணும்போது 3 2s are 6 பண்ணலாம், ஆட் பண்ணால் 5 வரணும். ஸோ அப்போது இந்த 5k எப்படி ரீப்ளேஸ் பண்ணலாம்? 3k plus 2k போடலாம். ஸோ அப்போ 2k square plus 3k plus 2k plus 3 the whole divided by 3. ஸோ நான் இதில் ரெண்டுத்தில் காமனாக நம்ம என்ன எடுக்கலாம்? k வெளியே எடுக்கலாம். அப்போ k வெளியே எடுத்தால் 2k plus 3 இருக்கும். இது ரெண்டுத்தில் காமனாக 1 மட்டும் எடுக்க முடியும். அப்போ 2k plus 3 அதாங்க போட்டிருப்பேன். k வெளியே எடுத்தால் 2k plus 3, இதில் 1 எடுத்தால் 2k plus 3. இப்போ இது ரெண்டுத்தில் காமனாக 2k plus 3 இருக்குது. அப்போ ரிமைனிங் k plus 1. ஸோ அப்போ 2k plus 1 2k plus 3 k plus 1 the whole divided by 3. ஸோ இப்போ பாருங்கள் ஆர்டர் எழுதும்போது k plus 1 2k plus 1 2k plus 3 the whole divided by 3.
ஸோ நம்ம RHS நம்ம தான் ப்ரூவ் பண்ணோம் இல்லையா. ஸோ LHS and RHS are equal. ஸோ therefore LHS எடுத்து RHS ப்ரூவ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ P of k plus 1 is true. Step 4, by principle of mathematical induction, P of n is true for all value of n. Clear? Next is question number 3. Prove that sum of first n non-zero even numbers is n square plus n prove பண்ணோம். Let P of n be the statement 2 plus 4 sum of n non-zero number. அப்போ sum of n non-zero even number. அப்போ 2 plus 4 plus 2 plus 4 plus 6 plus etc plus 2n. இதான் வந்து even number. Sum of non-zero even numbers. Okay, 2, 4, 6, 8 etc. Last முடியுது 2n முடியும். So that is equal to answer என்ன கொடுத்துருக்காங்க n square plus n கொடுத்துருக்காங்க. So இப்போ step 1 P of n is equal to LHSல P of n value 2n, RHSல P of n value n square plus n. n க்கு பதிலாக 1 apply பண்ணுங்க. P of 1 is equal to 2 into 1, P of 1 value 2. RHS P of n is equal to n square plus n. So P of 1 apply பண்ணும்போது 1 square plus 1 that is equal to P of 1 equal to what 2. So the ரெண்டு ஈக்குவலாக இருக்கா. இப்போ LHS equal to what RHS. So P of 1 is true. Next step 2, let us assume that P of k is true. So second step மட்டும் நம்ம என்ன பண்ணுவோம் assume பண்ணிப்போம் ட்ரூன்னு சொல்லிட்டு. அப்போ n பதிலாக என்ன மட்டும் சேஞ்ச் பண்ண போதும் kன்னு சேஞ்ச் பண்ண போதும். So 2 plus 4 plus 6 plus etc plus 2k that is equal to k square plus k. அதை இங்கே எழுதிருக்கேன். So step 3, to prove that P of k plus 1 is true. So 2 plus 4 plus 6 plus etc plus 2k, k க்கு அப்புறம் இருக்கும் k plus 1 இருக்கும். அப்போ 2 plus 2 into k plus 1 that is equal to இங்கே k க்கு பதிலாக k plus 1 போடுங்க. அப்போ k plus 1 square plus k plus 1. ஓகே, ஸோ k plus 1 square plus k plus 1ல காமனாக k plus 1 வெளியே எடுத்துறேன். அப்போ இங்கே இருக்கும் k plus 1 இருக்குது, இங்கே plus 1 மட்டும் இருக்குது, அதனால் k plus 2. ஸோ அப்போ நம்ம ப்ரூவ் பண்ணது k plus 1 into k plus 2 ப்ரூவ் பண்ணோம். ஓகே, ஸோ இப்போ LHS எடுத்துக்கிறேன். 2 plus 4 plus 6 plus etc plus 2k plus 2 into k plus 1. So already know 2 plus 4 plus 6 plus etc plus 2k value k square plus k. So then k square plus k plus 2 into k plus 1. Okay, now k square plus k 2 உள்ள கொண்டு போகும்போது 2k plus 2. So now k square k plus 2k that is equal to what? K plus 2k that is equal to 3k. So k square plus 3k plus 2. So now இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபேக்டரைஸ் பண்ணலாம். ஸோ 2 ஸ்ப்ளிட் பண்ணும்போது 1 2 சார், அப்போ k plus 1 k plus 2. ஸோ அதான் நம்ம RHS ப்ரூவ் பண்ணி பாருங்கள். k plus 1 k plus 2 தான் ப்ரூவ் பண்ணோம். அதே ஆன்சர் இங்கே வந்துச்சு k plus 1 k plus 2. இதை ஸ்ப்ளிட் பண்ணும்போது 2 வந்து we can split 1 into 2. ஸோ 1 into 2. ஸோ அப்போ k plus 1 k plus 2. ஸோ that is equal to what? RHS. ஸோ அப்போ P of k plus 1 is true. இப்போ step 4 by principle of mathematical induction P of n is true for all n. So this is the answer for this sum. Next we are going to see sum number 4. Sum number 4, by the principle of mathematical induction prove that for n is greater or equal to 1. So first 1.2 2.3 plus etc plus n dot n plus 1 that is equal to n into n plus 1 into n plus 2 divided by 3. So let P of n be the statement 1.2 plus 2.3 plus etc plus n dot n plus 1 that is equal to n into n plus 1 into n plus 2 divided by 3. So this is what P of n. So LHS la P of n is equal to what? N into n plus 1. RHS la P of n into n plus 1 into n plus 2 divided by 3. So now I am going to substitute n equal to what? 1. So P of 1 is equal to 1 into 1 plus 1 that is equal to 2. Next P of 1 into 1 plus 1 1 into 1 plus 2. 1 plus 1 2 2 into 2 plus 2 into 3 divided by 3 no 3 get cancel. So P of 1 is equal to what? 2. So P of LHS la 2, RHS la 2. So LHS equal to RHS. So P of 1 is true. Step 2, let us assume that P of k is true. So for n க்கு பதிலாக k மாத்திரம் மாற்றுங்க. 1.2 2.3 etc k into k plus 1 is equal to k into k plus 1 k plus 2 divided by 3. So that is what step 2. Step 3 சொல்லும்போது to prove that P of k plus 1 is true. So 1.2 2.3 etc plus etc k into k plus 1 plus இப்போ k க்கு பதிலாக என்ன மாற்றணும் k plus 1. ஸோ இப்போ k plus 1 இங்கே k க்கு பதிலாக k plus 1 போடும்போது
k plus 1 plus 1 that is equal to k plus 2 வரும் ஓகே. ஸோ இட்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடில் கேக்கு பதில் k plus 1 பண்ணுங்க, k plus 1 k plus 1 plus 1 அதே மாதிரி k plus 1 plus 2 the whole divided by 3. ஸோ 1.2 2.3 etc plus k into k plus 1 plus k plus 1 k plus 1 plus 1 k plus 2 this is equal to k plus 1 k plus 2 k plus 3 the whole divided by 3. ஸோ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணோம், k plus 1 k plus 2 k plus 3 divided by 3 ன்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணோம் ஓகே. ஸோ இப்போ LHS நான் எடுத்துக்க போகிறேன். LHS என்னது 1.2 2.3 etc k into k plus 1 plus k plus 1 into k plus 2 அதை எடுத்துகிட்டு நான் இந்த ஆன்சர் கொண்டு வரணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஐம் கோயிங் டு டேக் LHS. So LHS is equal to what? 1.2 2.3 etc k into k plus 1 plus k plus 1 into k plus 2. So already know this value. So this is what k nuடைய answer, step 2 nuடைய answer. So நம்ம தெரியும் k into k plus 1 nuடைய answer வந்து k into k plus 1 k plus 2 divided by 3 plus இதனுடைய answer remaining answer for k plus 1 k plus 2. Next we have to multiply these 3. So k into k plus 2 k into k plus 1 k plus 2 plus 3 into k plus 1 k plus 2 the whole divided by 3. Now we are going to take k plus 1 k plus 2 take outside, the remaining term is what, k plus 3 the whole divided by 3. So நம்முடைய RHS என்னது k plus 1 k plus 2 k plus 3 divided by 3 தான் ப்ரூவ் பண்ணோம். ஸோ இப்போ p of k plus 1 is true. Step 4 by principle of mathematical induction is true for all n. So this is the answer for the sum number 4. Next we are going to see sum number 5. Using the mathematical induction, show that for any natural number n is greater than or equal to 2. So n is greater than or equal to 2 சொல்லும்போது n equal to 2 தான் அப்ளை பண்ணும் ஓகே. ஸோ இப்போ கொஷின் 1 minus 1 by 2 square 1 minus 1 by 3 square 1 minus 1 by 4 square etc 1 minus 1 by n square that is equal to n plus 1 by 2n. So let p of n be the statement. So 1 by 1 minus 1 by 2 square 1 minus 1 by 3 square etc 1 minus 1 by n square that is equal to what, n plus 1 by 2n. So the given condition is what, n is greater than or equal to 2. So அப்போ n equal to 2 அப்ளை பண்ணுறேன். முன்னாடி ஸ்டெப் 1ல n equal to 1 போட்டிருப்போம், இங்கே கண்டிஷன் கொடுத்தனால n equal to 2 அப்ளை பண்ணுறேன். ஸோ LHS வேல்யூ 1 minus 1 by n square RHS n plus 1 divided by 2n. So p of 2 that is equal to 1 minus 1 by 2 square 1 minus 1 by 4 1 by 2 square value 1 by 4. So cross பண்ண 4 minus 1 that is equal to 3 by 4. So p of 2 value 3 by 4. அதே மாதிரி RHS p of 2 is equal to 2 plus 1 divided by 2 into 2. So 2 plus 1 3 divided by 2 2s are 4 3 by 4. So LHS and RHS are equal. So p of 2 is true. Next step 2. Let us assume that p of k is true. Let us assume that p of k is true. அப்போ என்ன மாற்றணும், என்ன போல k மட்டும் மாற்றாங்க. So 1 minus 1 by 2 square 1 minus 1 by 3 square 1 minus 1 by 4 square etc 1 minus 1 by n போல k square that is equal to k plus 1 divided by 2k. ஸோ இந்த ஸ்டெப் 2 தான் நான் என்ன யூஸ் பண்ணுறேன், ஸ்டெப் 3ல யூஸ் பண்ண போகிறேன் ஓகே. ஸோ இப்போ இந்த ஆன்சர் நான் ஸ்டெப் 3ல யூஸ் பண்ணுவேன். ஸோ டு ப்ரூவ் தட் p of k plus 1 is true, அப்போ என்ன மட்டும் மாற்றணும், 1 by 1 by 1 minus 1 by 1 minus 1 by 2 square 1 minus 1 by 3 square 1 minus 1 by 4 square etc 1 minus 1 by k square k அப்புறம் என்ன இருக்கும் k plus 1. ஸோ 1 minus 1 by k plus 1 the whole square that is equal to இங்கே k போல k plus 1 மாற்றுங்க. இப்போ k plus 1 plus 1 the whole divided by 2 into k போல k plus 1. So now k plus 1 plus 1 k plus 2 the whole divided by 2 into k plus 1. ஸோ இது ஆன்சர் நான் கொண்டு வரணும் இதை எடுத்துகிட்டு. ஸோ அப்போ இதனுடைய ஆன்சர் நம்ம அப்ளை பண்ணுவேன். 1 minus 1 by 2 square 1 minus 1 by 3 square etc 1 minus 1 by k square போல k plus 1 by 2k அப்ளை பண்ணுவோம். ஸோ இதனுடைய ஆன்சரை பின்னாடி அப்ளை பண்ணுவேன் ஓகே. ஸோ LHS LHS 1 minus 1 by 2 square 1 minus 1 by 3 square 1 minus 1 by 4 square that is equal to etc 1 minus 1 by k square into 1 minus 1 by k plus 1 whole square. ஸோ இதனுடைய ஆன்சர் நமக்கு தெரியும், முன்னாடியே k plus 1 divided by 2k k plus 1 divided by 2k into 1 minus 1 by k plus 1 square. So now k plus 1 divided by 2k into இது கிராஸ் பண்ணும்போது k plus 1 square minus 1 the whole divided by k plus 1 square. So k plus 1 and square get cancel. ஸோ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன், k plus 1 the whole square எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது
k square plus 1 plus 2k minus 1 the whole divided by 2k into k plus 1. Now plus 1 and minus 1 get cancelled, plus 1 minus 1 get cancelled. So k square plus 2k, we can take k outside. So what will get? K into k plus 2 the whole divided by 2 into k plus 1. So now k into k get cancelled. So now k plus 2 divided by 2 into k plus 1. So this is our RHS. Okay, so LHS is equal to what? RHS. So P of k plus 1 is true. So step 4, by principle of mathematical induction, P of n is true. Okay, next we are going to see sum number 6. Using mathematical induction, show that for any natural number n is greater than or equal to 2, so 1 by 1 plus 2 plus 1 by 1 plus 2 plus 3 plus etc. 1 by 1 plus 2 plus 3 plus 4 plus etc. 1 by 1 plus 2 plus 3 plus etc. plus n is equal to n minus 1 divided by n plus 1. ஸோ இங்கே பார்க்கும்போது இந்த கொஷனில் 1 + 1 by 1 இருக்கும், 1 by 1 இருக்கும். அது இந்த ஸ்டெப்பில் மிஸ் ஆகிறனால என்ன பண்ணுறேன், 1 by 1 that is equal to what? 1. ஸோ அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒன்றையும் ரைட் ஹேண்ட் சைடில் ஒன்றையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ ஆடிங் 1 on both side. ஸோ 1 + 1 by 1 plus 1 plus 2 plus 1 by 1 plus 2 plus 3 plus etc. plus 1 by 1 plus 2 plus 3 plus etc. plus n that is equal to 1 plus n minus 1 divided by n plus 1. So now we have to cross this. What will get? So n plus 1 plus n minus 1 the whole divided by n plus 1. So plus 1 and minus 1 get cancelled. n plus 1 n plus n that is equal to 2n divided by n plus 1. So 1 plus 1 by 1 plus 2 plus 1 by 1 plus 2 plus 3 plus 1 by 1 plus 2 plus 3 plus 4 plus etc. plus 1 by 1 plus 2 plus 3 plus etc. plus n that is equal to what? 2n by n plus 1. ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய கொஸ்டின். ஸோ இப்போ இதில் வந்து n equal to what? 2ன்னு போட்டிருக்கேன். அப்போ LHS எடுக்கும்போது இது LHS P of nல LHS என்னது? 1 plus 1 plus 2 plus 3 plus etc. plus n. இந்த ஒன்று நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ இந்த ஒன்று இதோட ஆட் பண்ணிக்கணும். ஓகே, பிகாஸ் இது ஒன்று ஆட் பண்ண தான் இந்த ஆன்சரு, அதனால் இந்த ஒன்று ஆட் பண்ண தான் P of n. ஸோ 1 plus 1 by 1 plus 2 plus 3 plus etc. plus n அதை இங்கே போட்டிருப்பேன். ஸோ இங்கே பாருங்கள், 1 plus 1 by ஆல்ரெடி நோ 1 plus 2 plus 3 plus etc. plus n உடைய வேல்யூ என்ன ஃபார்முலா நமக்கு தெரியும். ஸோ n into n plus 1 divided by 2, that is what? Sum of natural numbers. So n into n plus 1 divided by 2, okay, that is equal to 1 plus இந்த 2 ரெசிப்ரோக்கலும் 2 by n into n plus 1. நெக்ஸ்ட் இதை கிராஸ் பண்ணுங்கள். இப்போ இதுலேருந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். n equal to 2. ஸோ இப்போ 1 plus 2 divided by n பதிலாக 2 போடுங்க, 2 into 2 plus 1 that is equal to 1 plus 2 divided by 6. 2 into 3 6. ஸோ அப்போ இதை 6 கிராஸ் பண்ணால் 6 1s are 6 plus 2 that is equal to what? 8 divided by 6. ஸோ 8 divided by 6 that is equal to கேன்சல் பண்ணும்போது 4 by 3. ஸோ இப்போ LHSல எனக்கு 4 by 3 கிடச்சிருக்கு. அதே மாதிரி RHSல செக் பண்ணணும். ஸோ RHS P of n வேல்யூ 2n into n plus 1. ஸோ n equal to 2 அப்ளை பண்ணும்போது 2 into 2 by 2 plus 1 that is equal to 2 into 2 வேல்யூ 4 divided by 3. ஸோ இப்போ LHS 4 by 3 and RHS 4 by 3. இப்போ LHS equal to what? RHS. Therefore P of 2 is true. Clear? Next we are going to see step 2. So step 2 நமக்கு ஆல்ரெடி தெரியும். Assume that n is equal to k. So let us assume that P of k is true. ஸோ இப்போ என்ன பதிலாக k சேஞ்ச் பண்ணுங்கள். 1 plus 1 by 2 1 by 1 plus 2 plus 1 by 1 plus 2 plus 3 plus etc. plus 1 by 1 plus 2 plus 3 plus etc. plus k that is equal to what? 2k by k plus 1. So step 3, to prove P of k plus 1 is true. ஸோ அப்போ k plus 1 is true சொல்லும்போது இது 1 plus 1 by 1 plus 2 plus 1 by 1 plus 2 plus 3 plus etc. plus 1 by 2 plus 3 plus etc. plus k plus 1 by 2 plus 1 by 1 plus 2 plus 3 plus etc. plus k க்கு பதிலாக நம்ம ரீப்ளேஸ் பண்ணால் k plus 1 that is equal to right hand side k க்கு பதிலாக k plus 1 போடுங்க. இப்போ 2 into k plus 1 divided by k plus 2. எங்கே என்ன k plus 1 plus 1 வரும், அப்போ k plus 2 வரும். ஓகே, இதை நம்ம ப்ரூவ் பண்ணோம். ஸோ இதை எடுத்துகிட்டு இதை ப்ரூவ் பண்ணணும். ஸோ இப்போ LHS எடுத்துக்கிறேன். 1 by 1 plus 1 by 1 plus 2 plus 1 by 1 plus 2 plus 3 plus etc. plus 1 by
1 plus 2 plus 3 plus etc plus k plus 1 by 1 plus 2 plus 3 plus etc plus k plus 1. So already know this value. So that is equal to 2k by k plus 1. அதை apply பண்ணுங்க. 2k by k plus 1 plus remaining இது இருக்கு இல்லையா 1 by 1 plus 2 plus 3 plus etc plus k plus 1. So sum of natural number formula n into n plus 1 divided by 2. இங்கே n equal என்ன இருக்கு k plus 1. n equal to k plus 1. So இப்போ apply பண்ணும்போது k plus 1 into k plus 1 plus 1 whole divided by 2 வரும். அப்போ என்ன வரும் k plus 1 into k plus 2 divided by 2 வரும். So அந்த இங்கே எழுதிருக்கேன் 1 divided by k plus 1 k plus 2 divided by 2 sorry. So next step is reciprocal of 2. So what you'll get, so 2k by k plus 1 plus 2 by k plus 1 k plus 2. நம்ம 2 வந்து மேலே ரெசிப்ளோ ஆச்சு இல்லையா அது. So now we have to take common outside by 2 by k plus 1. So 2 by k plus 1 we have to take outside the remaining term k plus இங்கே 1 divided by k plus 2. So இது cross பண்ணுங்க k into k plus 2 plus 1 the whole divided by k plus 2. So 2 by k plus 1 இந்த k plus 2 வெளியே எடுத்துறேன். இப்போ k உள்ள கொண்டு போகும்போது k square plus 2k plus 1. So this is in the form of what? K plus 1 the whole square. So for 2 into 2 divided by k plus 1 k plus 2 into k plus 1 the whole square. So the k plus 1 க்கு இந்த square cancel பண்ணிடுங்க. So for 2 into k plus 1 the whole divided by k plus 2. Okay. So that is our RHS. So LHS and RHS are equal. So P of k plus 1 is true. So step 4 by principle of mathematical induction P of n is true for all value of n. So this is the answer for this sum. Next we are going to see sum number 7. Sum number 7. So using the mathematical induction show that for any natural numbers n 1 by 1 into 2 into 3 plus 1 by 2 into 3 into 4 plus 1 by 3 into 4 into 5 plus etc plus 1 by n into n plus 1 into n plus 2 is equal to n into n plus 3 divided by 4 into n plus 1 n plus 2. So let P of n be the statement. So this is what P of n. So 1 by 1 into 2 into 3 plus 1 by 2 into 3 into 4 plus etc plus 1 by n into n plus 1 into n plus 2 that is equal to n into n plus 3 divided by 4 into n plus 1 into n plus 2. So step 1 la P of n is equal to what? This is அது LHS ல P of n அதே மாதிரி RHS ல P of n. So P of n equal to 1 by n into n plus 1 into n plus 2. n equal to 1 apply பண்ணுங்க. So P of 1 equal to 1 by 1 into 1 plus 1 into 1 plus 2. So 2 into 3. So that is equal to 6. 1 by 6. So P of 1 is equal to 1 by 6. அதே மாதிரி RHS ல P of n equal to n into n plus 3 divided by 4 into n plus 1 n plus 2. n equal to 1 apply பண்ணும்போது 1 into 1 plus 3 divided by 4 into 1 plus 1 1 plus 2. So 1 plus 3 value 4 divided by 4 into 2 into 3. So 4 get cancelled. So 1 by 2 3s are what? 6. So LHS 1 by 6 and RHS 1 by 6. So LHS equal to what? RHS. Therefore P of 1 is true. Step 2, let us assume that P of k is true. Second step எப்பவுமே நம்ம என்ன பண்ணுவோம்? Assume பண்ணுவோம் k equal to true ன்னு சொல்லிட்டு. இப்போ n equal to what? K ன்னு apply பண்ணுங்க. So 1 divided by 1 into 2 into 3 plus 1 divided by 2 into 3 into 4 plus etc plus 1 divided by n பதிலாக k ன்னு மாற்றிருக்கேன். ஸோ இப்போ k into k plus 1 k plus 2 that is equal to அதே மாதிரி n பதிலாக k plus k ன்னு மாற்றுங்க. இப்போ k into k plus 3 divided by 4 into k plus 1 k plus 2. So step 3 to prove that P of k plus 1 is true. இதில் k பதிலாக k plus 1 k plus 1 plus 1 k plus 1 plus 2 அது வரும். இந்த ஸ்டெப்பும் வரும். ஓகே அதே மாதிரி இங்கே கேக்கு பதிலாக k plus 1 அப்போ k plus 1 இங்கே k plus 1 plus 3 என்னது k plus 4. இப்போ மேலே என்ன இருக்கும் k plus 1 k plus 4 divided by கீழே வந்து k 4 into k plus 2 k plus 3 இருக்கும். அதான் வந்து நம்ம இங்கே எழுதிட்டோம். ஸோ 1 into 1 by 1 into 2 into 3 plus etc 1 by 2 into 3 into 4 plus 1 by 3 into 4 into 5 plus etc plus 1 by k into k plus 1 k plus 2 plus இந்த k க்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ணோம் k plus 1 1 by k plus 1 இந்த k க்கு பதிலாக k plus 1 போடும்போது k plus 1 plus 1 k plus 2 இது k க்கு பதிலாக k plus 1 போடும்போது k plus 1
plus 2 k plus 3 that is equal to right hand side k plus 1 k plus 4 4 into k plus 2 k plus 3 இது நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ நான் LHS எடுத்துக்கிறேன். LHS 1 divided by 1 into 2 into 3 plus 1 divided by 2 into 3 into 4 plus etc plus 1 divided by k into k plus 1 k plus 2 plus 1 divided by k plus 1 k plus 2 k plus 3. So already know this value 1 divided by 1 into 2 into 3 plus 1 divided by 2 into 3 into 4 plus etc 1 divided by k into k plus 1 k plus 2 that is equal to step 2. நம்மளோட ஆன்சர் நமக்கு தெரியும் k into k plus 3 divided by 4 into k plus 1 k plus 2. இது போல் இது ரீப்ளேஸ் பண்ணுங்கள். ப்ளஸ் the remaining term 1 by k plus 1 k plus 2 k plus 3. ஸோ இதில் காமனாக என்ன எடுக்கலாம்னு பார்க்கும்போது k plus 1 k plus 2 இங்கே k plus 1 k plus 2 வெளியே எடுத்துருங்க. ரிமைனிங் என்ன இருக்கும் k into k plus 3 divided by 4 இருக்கும் ப்ளஸ் இங்கே 1 by k plus 3 இருக்கும். நெக்ஸ்ட்டு 1 by k plus 1 k plus 2 as usual இதை கிராஸ் பண்ணுங்கள். k into k plus 3 into k plus 3 k plus 3 whole square plus 4 into 1 4 the whole divided by 4 into k plus 3. Clear? So now இங்கே பாருங்கள் 1 divided by 4 into k plus 1 k plus 2 இதில் k plus 3 வெளியே எடுத்துட்டேன் 4 வெளியே எடுத்தாச்சு. இது மட்டும் இருக்கும் k into k plus 3 whole square எக்ஸ்பெண்ட் பண்ணுறது k square plus 9 plus 2 into k into 3 அப்போ என்ன வரும் 6k. அதான் இங்கே எழுத்துறேன் k square plus 6k plus 9 plus 4 அப்படி இருக்கும். இந்த k நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் உள்ள கொண்டு போகிறேன். இப்போ k cube plus 6k square plus 9k plus 4. ஸோ இது வந்துட்டு சிந்தட்டிக் டிவிஷன் யூஸ் பண்ணும்போது ஸோ சிந்தட்டிக் டிவிஷன் யூஸ் பண்ணுறேன். k cube கோஎஃபிஷியன்ட் 1 அண்ட் k ஸ்கொயர் கோஎஃபிஷியன்ட் 6 k கோஎஃபிஷியன்ட் 9 4 கான்ஸ்டன்ட்டு. இப்போ இங்கே 0 போட்டு -1 டிமினிஷ் பண்ணும்போது 1 into -1 -1 so 5 into -1 -5 9 minus 5 that is equal to 4 4 into -1 that is equal to -4 அப்போ 0 ஆயிடுச்சு. ஸோ அப்போ k plus 1 is a factor. அகைன் -1 டிமினிஷ் பண்ணுறேன். அகைன் 0 போட்டு இங்கே 1 into -1 -1 5 -1 4 4 into -1 -4 -4 plus 4 0 ஆயிடுச்சு. ஸோ அப்போ அகைன் k plus 1 is factor. ஸோ ஃபேக்டர் எழுதும்போது k plus 1 k plus 1 இது வந்து பார்க்கும்போது k plus 4. ஸோ திஸ் இஸ் தி factor of this. So we have to replace this. What will get? இப்போ k plus 1 k plus 1 k plus 4 இருக்கும். இப்போ k plus 1 k plus 1 அடிச்சிங்கன்னா k plus 1 k plus 4 இருக்கும் டிவைட் பை 4 into k plus 2 k plus 3 இருக்கும். அதான் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது. பாருங்கள். ஸோ 1 divided by 4 into k plus 1 k plus 2 k plus 3 அதனுடைய சிந்தட்டிக் டிவிஷன் யூஸ் பண்ண பிறகு ஃபேக்டர் நமக்கு கிடைச்சது k plus 1 k plus 1 k plus 4. அந்த k plus 1 k plus 1 அடிச்சிட்டேன். k plus 1 k plus 4 the whole divided by 4 into k plus 2 k plus 3. So this is the our RHS. So இப்போ LHS and RHS are equal. So இப்போ P of k plus 1 is what? 2. So இப்போ by principle of mathematical induction is true for all the values of n. Is true for all the values of n. So this is the answer for this sum. Next we are going to see sum number 8. Using mathematical induction, show that for any natural number n 1 by 2.5 plus 1 by 5 into 8 plus 1 by 8 into 11 plus etc plus 1 by 3n minus 1 into 3n plus 2 that is equal to what? n into 6n plus 4 ப்ரூவ் பண்ணோம். ஸோ இது வந்து let P of n be the statement. So what is the statement? 1 by 2 into 5 plus 1 by 5 into 8 plus 1 by 8 into 11 plus etc 1 by 3n minus 1 into 3n plus 2 that is equal to what? n by 6n plus 4. So LHS la P of n is equal to 1 by 3n minus 1 3n plus 2. RHS la P of n n into 6n plus 4. So இப்போ n equal to 1 apply பண்ணும்போது P of 1 equal to 1 divided by 3 into 1 3 minus 1 அதே மாதிரி 3 into 1 1 3 plus 2. So 3 minus 1 value 2 3 plus 2 value 5. So 2 5s are 10. So 1 by 10 is the answer for LHS P of n. அதே மாதிரி RHSல அப்ளை பண்ணுங்க. n equal to 1. So 1 divided by 6 1s are 6 plus 4 10. So 6 plus 4 10 1 by 10. So LHS 1 by 10 RHS 1 by 10. So LHS and RHS are equal. So P of 1 is true. Next step 2. Step 2, assume that P of k is true. For all step 2 வரும்போது assume பண்ணிருப்போம். n பதிலா k சேஞ்ச் பண்ணிக்கலாம். So 1 by 2 into 5 plus 1 by 5 into 8 plus etc plus 1 by 3k minus 1 3k plus 2 that is equal to k by 6k minus 6k plus 4. So step 3 ல நம்ம to prove
P of k plus 1 is true னு prove பண்ணோம். ஓகே, இந்த கொஷனில் ஃபஸ்ட்டு 1 by 2 into 5 plus 1 by 5 into 8 plus etc plus 1 by 3k minus 1 3k plus 2. இப்போ கேக்கு பதிலாக k plus 1 அப்ளை பண்ணுறேன். இப்போ 1 by 3 into k plus 1 minus 1 into 3 into k plus 1 plus 2 that is equal to ரைட் ஹேண்ட் சைடில் கேக்கு பதிலாக k plus அப்ளை பண்ணுறேன். இப்போ k plus 1 6 into k plus 1 plus 4. ஸோ நான் இது வந்து முன்னாடி k by 6k plus 4 இருக்கும். கேக்கு பதிலாக k plus 1 அப்ளை பண்ணியிருக்கேன். அதே மாதிரி 6 into கேக்கு பதிலாக k plus 1 அப்ளை பண்ணியிருக்கேன். கிளியர்? So this already know. So 1 by 2 into 5 plus 1 by 5 into 8 plus etc plus 1 by 3k minus 1 3k plus 2. So 3k plus 3 minus 1 so 3k plus 2. அதே மாதிரி 3k plus 3 plus 2 அதே மாதிரி 3k plus 5 that is equal to k plus 1 divided by 6k plus இது என்ன வரும் 6k plus 4 6 plus 4 வரும். இப்போ 6k plus 10 வரும். ஸோ அப்போ நம்ம இதுதான் ப்ரூவ் பண்ண வேண்டியது. இந்த LHS எடுத்துக்கலாம். LHS 1 by 2.2 into 5 plus 1 by 5 into 8 plus etc plus 1 by 3k minus 1 so into 3k plus 2 that is plus 1 by 3k plus 2 3k plus 5 so that is equal to இதனுடைய ஆன்சர் நமக்கு தெரியும் முன்னாடி. so that is what k step. so k by 6k plus 4 plus remaining term 1 by 3k plus 2 3k plus 5. so now k by இதில் ரெண்டுத்தில் காமனாக 2 வில் எடுத்துட்டா so 3k plus 2 plus 1 by இது ரெண்டுத்தில் 3k plus 2 into 3k plus 5. so now 3k plus 2 3k plus 2 we have to take outside. so 1 by 3k plus 2 remaining k by 2 plus 1 by 3k plus 5. so 1 by 3k plus 2 into இது கிராஸ் பண்ணும்போது k into 3k plus 5 plus 2 into 1 2 the whole divided by 2 into 3k plus 5. now 1 by 3k plus 2 k உள்ள multiply by 3k square plus 5k plus 2 the whole divided by 2 into 3 6 sorry 2 into 3k plus 5 அப்படியே வச்சுருக்கேன். so now we have to factorize this. so 3 2s are what 6. so 6 we can split 3 2s are so 2 3s are 6. so we have to add you will get 5. so we have to split this 3k square plus 2k plus 3k plus 2 அப்படி பிரிக்கலாம். அது போட்டிருப்பேன். remaining as usual. so இப்போ 1 by 2 into 3k plus 2 3k plus 5. so 3k square plus அந்த 5k நம்ம எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம் 3k plus 5 2k plus 2 ஒன்று பிரிச்சிருக்கேன். இப்போ ரெண்டுத்தில் காமனா 3k விளையாட்டுனா k plus 1 மட்டும் இருக்கும். இது ரெண்டுத்தில் காமனா 2 விளையாட்டுனா k plus 1 மட்டும் இருக்கும். ஸோ அப்போ இது ரெண்டுத்தில் காமனா k plus 1 k plus 1 நம்ம விளையாடுத்தா ரிமைனிங் 3k plus 2 மட்டும் இருக்கும். ஸோ அப்போ 1 by 2 into 3k plus 2 3k plus 5 into 3k plus 2 into k plus 1. so 3k plus 2 3k plus 2 get cancelled. so remaining term is what k plus 1 the whole divided by 2 into k 3k plus 5. clear? so இப்போ k plus 1 divided by இது 2 உள்ள கொண்டு போகும்போது 2 3s are 6k 2 5s are 10. so 6k plus 1 divided by 6k plus 10 is the RHS. so அப்போ LHS and RHS equal. so therefore P of k plus 1 is true. so step 4 by the principle of mathematical induction is true for all values of n. okay, so next we are going to see sum number 9. sum number 9 prove by mathematical induction and show that 1 factorial plus 2 into 2 factorial plus 3 into 3 factorial plus etc plus n into n factorial that is equal to n plus 1 factorial minus 1. so first let P of n be the statement. so 1 factorial plus 2 into 2 factorial plus 3 into 3 factorial plus etc plus n into n factorial that is equal to n plus 1 factorial minus 1. so first இதில் LHSல P of n value n into n factorial, RHSல P of n value n plus 1 factorial minus 1. so first I'm going to take step 1, put n equal to 1. so இப்போ P of n is equal to n into n factorial n பதிலா 1 போட்டுறேன். இப்போ 1 into 1 factorial that is equal to 1. so P of 1 value 1. அதே மாதிரி RHSல P of n equal to n plus 1 factorial minus 1. so 1 plus 1 factorial minus 1. 1 plus 1 that is equal to 2 factorial minus 1. 2 factorial value 2. so 2 minus 1 that is equal to what 1. so இப்போ LHS and RHS are equal. இப்போ P of 1 is true. step 2 சொல்லும்போது assume that P of k is true. அப்போ k is true சொல்லும்போது n க்கு பதிலாக we have to replace k.
So 1 factorial plus 2 into 2 factorial plus 3 into 3 factorial plus etc. plus in the n bala k in mathapuram. So k into k factorial, that is equal to k plus 1 factorial minus 1. So that is what? Step 2. Step 3, to prove p of k plus 1 is true. So 1 factorial plus 2 into 2 factorial plus 3 into 3 factorial plus etc. plus k into k factorial plus k க்கு பதிலா k plus 1 போடணும். அப்போ k plus 1 into k plus 1 factorial, that is equal to k க்கு பதிலா k plus 1 போடும்போது k plus 1 plus 1 k plus 2 ஆகிடும். இப்போ k plus 2 factorial minus 1 வரும். ஸோ அப்போ இது RHS, இது LHS, இந்த LHS எடுத்துகிட்டு RHSல k plus 2 factorial minus 1 ப்ரூவ் பண்ணணும். ஓகே, ஸோ now LHS value 1 factorial plus 2 into 2 factorial plus 3 into 3 factorial plus etc. plus k into k factorial plus k plus 1 into k plus 1 factorial. Already know this value. So this is what k. So step 2 answer. So that is what k plus 1 factorial minus 1. So இது k plus 1 factorial minus 1 replace பண்ணிட்டேன் plus remaining term k plus 1 into k plus 1 factorial. So now k plus 1 factorial into plus இந்த k plus 1 into k plus 1 factorial first எழுதிட்டு இந்த minus 1 தனியாக எழுதிருக்கேன். So இப்போ இது ரெண்டுத்தில் காமனாக we have to take k plus 1 factorial, we have to take outside. The remaining term is what? 1 plus இங்கே k plus 1 மட்டும் இருக்கும், minus 1 இருக்குது. ஸோ இப்போ பாருங்கள் k plus 1 factorial, இங்கே பாருங்கள் k plus 1 plus 1 k plus 2 minus 1. ஸோ ஆல்ரெடி நோ k plus 2 factorial we can write. ஏன்னா நம்ம n factorial நமக்கு தெரியும். n factorial எப்படி எதுலாம் n into n minus 1 factorial, that is what n factorial. ஸோ அதே மாதிரி k plus 2 factorial எப்படி எதுலாம் k plus 2 into k plus 2 minus 1 factorial எதுலாம். ஸோ அப்போ k plus 2 minus 1, that is equal to k plus 1 factorial. ஸோ அப்போ இங்கே பாருங்கள் k plus 2 into k plus 1 factorial இருக்கா, அதுக்கு போல் என்ன நம்ம எழுதுலாம் k plus 2 factorial எழுதிக்கலாமா. k plus 2 into k plus 1 factorial, that is equal to k plus 2 factorial minus 1. ஸோ அதான் நம்ம RHSல நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது. ஸோ அப்போ LHS equal to what? RHS. So p of k plus 1 is true. So the step 4 by principle of mathematical induction is true for all values of n. Clear? And next we are going to see the sum number 10. Sum number 10, by using mathematical induction, show that for any natural number n, so x power 2n minus y power 2n is divisible by x plus y. ஸோ பாருங்கள் இது வந்துட்டு x plus y ஆல் divisible ஆகும்னு சொல்லிட்டு நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ p of n be the statement. So x power 2n minus y power 2n is divisible by x plus y. Clear? So now p of n is equal to what? X power 2n minus y power 2n. So now n equal to 1, I am going to substitute here p of 1, that is equal to x square minus y square. So x square minus y square we can write x plus y into x minus y. இங்கே பாருங்கள் x plus y into x minus y இருக்குது. இங்கே நான் டிவைடால் எதால் டிவைட் பண்ண முடியும்? இட் இஸ் டிவிசிபிள் பை வாட்? x plus y. x plus y ஆல் கண்டிப்பாக இதை டிவைட் பண்ண முடியும், கேன்சல் ஆகிடும். ஸோ அப்போ x plus y ஆல் இட் இஸ் divisible by. So p of 1 is divisible by x plus y. So p of 1 is what? True. Second step to assume that, let us assume that p of k is 2. So p of k is 2 சொல்லும்போது we have to change the value of n equal to what? K. So x power 2k minus y power 2k is divisible by x plus y. இது வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, இது வந்து x plus y ஆல் divisible ஆகும்னு சொல்லிட்டு நான் எடுத்துக்கிறேன். அதனால் என்ன பண்ணுறேன், that is it means what? x plus 2k by y plus 2k, that is equal to what? x plus y ன்னு சொல்லிட்டேன். ஸோ இதை டிவைட் பண்ணும்போது ஒரு ஸ்கேலார் நமக்கு கிடைக்கும். that is I am going to take m ன்னு எடுத்துக்கிறேன். இதை டிவைட் பண்ணால் ஒரு நம்பர் கிடைக்கும், அந்த நம்பர் நான் m ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ that is what? ஸ்கேலார். ஸோ இதுலேருந்து x plus 2k minus y power 2k, that is equal to m into x plus y ன்னு மாற்றிட்டேன். ஸோ இதுலேருந்து x power 2k மட்டும் வச்சுட்டு இந்த மைனஸ் y power 2k அந்த சைட் பண்ணி போகிறேன். இப்போ m into x plus y plus y power 2k. ஸோ இந்த x plus 2kக்கு வேல்யூக்கு இதை நான் அப்ளை பண்ணிப்பேன் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில். ஓகே, இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, x power 2k is equal to what? m into x plus y plus y power 2k நான் அப்ளை பண்ண போகிறேன். கிளியர்? ஸோ ஸ்டெப் 3ல் நான் அப்ளை பண்ணுவேன். ஸோ ஸ்டெப் 3, to prove p of k plus 1 is true. ஸோ now ஸ்டெப் 3ல் என்ன விலை k plus 1 அப்ளை பண்ணுறேன். அப்போ x power 2 into k plus 1 plus y power 2 into k plus 1 is divisible by x plus y ன்னு ப்ரூவ் பண்ணும். ஓகே, ஸோ now
எக்ஸ் பவர் இது 2k + 2ன்னு வரும். அப்போ 2k இது வந்து 2k + 2 கூட போட்டுக்கலாம். இல்லைனா 2 × k + 1 y × 2 power k + 2 y power 2 × k + 1 ஸ்ப்ளிட் பண்ணும்போது x power 2k இன்ட்டு x power 2 × 1 x power 2 அதே மாதிரி y power 2k இன்ட்டு y power 2 × 1 2 y ஸ்கொயர் இது மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் நமக்கு தெரியும் x power 2k என்னுடைய வேல்யூ முன்னாடி கண்டுபிடிச்சிருக்குன்னா x power 2k is equal to what? m × x + y + y power 2k அதுதான் இங்கே அப்ளை பண்ணியிருக்கேன். x power 2k க்கு பதிலாக m × x + y y power plus y power 2k into x square minus y power 2k minus y into y square into y square. ஸோ பாருங்கள் இது உள்ளே கொண்டு போகிறாங்க. இது x square m × x square into x + y அதே மாதிரி x square into y power 2k minus y power 2k into y square. ஸோ பாருங்கள் இது m × x square x + y இது ரெண்டுத்தில் காமனாக y power 2k we have to take outside. The remaining term is what? X square minus y square இருக்கும். So இந்த x square minus y square we can write x + y into x minus y நல்லா. இது as usual அப்படி இருக்கும். m × x square x + y power 2k. This x square minus y square we can write x + y into x minus y எழுதலாம். ஸோ இது ரெண்டுத்தில் காமனாக பாருங்கள். இப்போ x + y நான் வெளியே எடுத்துறேன். ரிமைனிங் இருக்கும் mx square plus y power 2k into x minus y. So which is it is what? Divisible by x plus y or not? கண்டிப்பாக இது வந்து x plus y ஆல் divisible ஆகும். ஸோ which is divisible by x plus y. இப்போ p of k plus 1 வந்து x plus y வந்து divisible ஆகுது. ஸோ இப்போ p of k plus 1 is what? True. Step 4 by the principle of mathematical induction is true for all the values of n. Clear? Next we are going to see okay children, we have to see the next class, next problem.